யோவான் இந்த 4 சுவிசேஷங்களிலும் யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுத்த அந்த கொடுப்பதை குறித்து இந்த சுவிசேஷங்கள் 4 சுவிசேஷங்களிலும் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான். அவன் காட்டி கொடுத்த பிற்பாடு பிரதான ஆசிரியரும் வேதபாரகரும் பரிசேயரும் யூதர்களும் இயேசுவை காட்டி கொடுப்பவர்களுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுப்போம் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்ட போதிலும் இந்த யூதாசு அந்த 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். பிறகு இயேசுவை மரணாக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை குறித்து யூதாசு மிகவும் மனஸ்தாபப்பட்டு வேதனைப்பட்டு, ஐயோ குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, இந்த காசு நமக்கு என்னத்திற்கு என்று சொல்லி அவனுடைய குற்ற மனசாட்சி அந்த 30 வெள்ளிக்காசை வைத்து அவனுடைய மனசாட்சி வைத்துக்கொள்ள ஒத்துக்கவே இல்லை. அதனாலே அவன் ஓடினான், தேவாலயத்தை நோக்கி ஓடினான். அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டு தேவாலயத்திலே தூக்கி எறிந்துவிட்டு அவன் உடனே போய் நாற்று கொண்டு செத்தான் என்று சொல்லி நம்ம இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். இந்த நாற்று கொண்டு செத்தால், தற்கொலை செய்து கொண்டால், அந்த தற்கொலையின் ஆவி பிசாசுக்கு மட்டுமே சொந்தம், அது இயேசுவினிடத்திலே அது போகாது என்பதை அறியாதவனாக யூதாஸ் காரியோத்து நாற்று கொண்டு செத்தான். இப்பொழுதும் கூட இந்த உலகத்திலே நாம் அநேக ஜனங்கள் சிறு சிறு சண்டைகளுக்கு கூட ஓடி போய் நாற்று கொண்டு செத்து விடுகிறார்கள், தூக்கு போட்டு செத்து விடுகிறார்கள். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அந்த சடலம் அடக்கம் பண்ணுவதற்கு கூட பரிசுத்தவான்கள், பாஸ்டர்மார்கள், ஐயருமார்கள் அந்த சடலத்தை வைத்து ஜெபிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த சடலம் தற்கொலையின் ஆவி அவனை பிடித்திருக்கிறதுனாலே அதை யாரும் ஜெபிக்க மாட்டார்கள். அப்படியே கொண்டு போய் அடக்கம் பண்ணி விடுவார்கள். அந்த ஆவி அது பிசாசுக்கு சொந்தமான ஆவி, கர்த்தரிடத்திலே அந்த ஆவி போகாது. இதை அறியாத அந்த யூதாஸ் காரியோத்து நாற்று கொண்டு செத்தான். பிறகு அந்த 30 வெள்ளிக்காசை அந்த தேவாலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு ஒரு குயவனுடைய கையிலே ஒரு நிலத்தை வாங்கினார்கள். அந்த நிலம் இன்றும் இரத்த நிலமாக காணப்பட்டது. அந்த இரத்த நிலம் என்றால் அதிலே யாரும் பயிர் செய்ய முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, அந்த நிலம் அப்படியே இருக்கும் என்று நம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 3000-4000 வருடங்களுக்கு முன்பதாகவே எரேமியா தீர்க்கதரிசியினாலே கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம்.